திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து 3 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. வங்கி பெண் மேலாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கவரிங் நகைகளை வைத்து பணம் பெற்ற 20க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. எப்படி நடந்தது மோசடி? விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் 3வது தெருவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. கூட்டுறவு வங்கியில் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் கணக்கினை தொடங்கி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் திருவண்ணாமலை மங்களம் அடுத்த கருமாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ், திருவண்ணாமலையை அடுத்த அரடாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை இருவரும் கடந்த ஆண்டு கவரிங் நகைகளை வங்கியில் வைத்து பணம் பெற்றுள்ளனர். ராமதாஸ், ஏழுமலை இருவரும் வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்கள் மூவரும் ரகசியமாக பேசி இவர்கள் மூலம் 20க்கும் மேற்பட்டோரிடம் கவரிங் நகைகளை வாங்கி வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டுறவு வங்கியின் தணிக்கை பிரிவு அதிகாரிகள் காந்திநகர் மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் நகைகளை ஆய்வு செய்தனர். அப்போது ராமதாஸ், ஏழுமலை உள்ளிட்ட 23 பேர் பெயரில் கவரிங் நகைகளை வைத்து 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதற்கு வங்கி மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன் மற்றும் வங்கி பணியாளர் ஆகியோர் இதற்கு உடந்தையாக இருந்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி பால நாகதேவி உத்தரவின்படி திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை குழுவினர் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் கவரிங் நகைகளை வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன், ஏஜென்டாக செயல்பட்ட ஏழுமலை 3 பேரும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு 3 பேரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை வைத்து முகவராக செயல்பட்ட கருமாரப்பட்டி ராமதாஸ் மற்றும் கவரிங் நகைகளை வைத்து பணம் பெற்ற 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கவரிங் நகைகளை வைத்து கடன் பெற உறுதுணையாக இருந்த அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.